மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜகவில் இருந்து மற்றொரு எம்எல்ஏ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தாவி இருக்கிறார். அதுவும் அம்மாநில எதிர்க்கட்சி தலைவரான சுவேந்து அதிகாரியின் கோட்டையான பர்பா மேதினிபூர் பகுதியின் எம்எல்ஏவே தேர்தலுக்கு ஓராண்டு மட்டுமே இருக்கும் நிலையில் கட்சியை கிளட்டிவிட்டிருப்பது பாஜகவுக்கு பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. பர்பா மேதினிபூர் மாவட்டத்தில் மொத்தம் 16 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரியின் கோட்டையான இந்த பகுதியில் 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது பாஜக 7 இடங்களிலும் திரிணாமுல் காங்கிரஸ் 9 இடங்களிலும் வெற்றி பெற்றது. 2024 மக்களவை தேர்தல் நேரத்தில் இந்த மாவட்டத்திற்குட்பட்ட 2 மக்களவை தொகுதிகளிலும் பாஜகவே வென்றது. மேலும் 15 சட்டப்பேரவை இடங்களிலும் முன்னிலை பெற்றது. இதனால் பாஜகவின் வேகத்தை கட்டுப்படுத்தும் ஒரு ஆயுதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. அவர்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக பாஜகவில் இருந்து கட்சி தாவி இருக்கிறார் ஹல்தியா தொகுதி எம்எல்ஏ தபசி முண்டல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய முண்டல் 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வென்று ஹல்தியா நகராட்சி கவுன்சிலர் ஆனார். 2016 சட்டப்பேரவை தேர்தலின் போது அவரை தனி தொகுதியான ஹல்தியா சட்டப்பேரவை தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த நேரத்தில் பர்பா மேதினிபூரில் உள்ள 16 தொகுதிகளில் ஹல்தியாவை மட்டுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டால் கைப்பற்ற முடிந்தது. ஆனால் 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பு 2020 திரிணாமுல் காங்கிரஸையும் அதன் அரசியலையும் எதிர்த்து களமாட வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் ஐக்கியமானார் முண்டல். சுவேந்து அதிகாரியும் அதே நேரத்தில் தான் திரிணாமுல் காங்கிரஸில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் அங்கிருந்து விலகி பாஜகவில் ஐக்கியமாகி இருந்தார். இருவரும் ஒரே பகுதியில் இருந்து வந்ததால் தபசி முண்டல் சுவேந்து அதிகாரிக்கு நெருக்கமானார். இதனால் கட்சி தாவி வந்திருந்தாலும் 2021 தேர்தலில் அவரை ஹல்தியா தொகுதியிலேயே களமிறக்கி வாய்ப்பு கொடுத்தது பாஜக. திரிணாமுல் காங்கிரசின் ஸ்வபன் நஸ்கரை 15,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து ஹல்தியாவை தக்க வைத்துக் கொண்டார் தபசி முண்டல். தேர்தலுக்கு பின் முகுந்த்மணி அதிகாரி, கிருஷ்ண கல்யாணி, விஸ்வஜித் தாஸ் உள்ளிட்ட 1 டஜன் பாஜக எம்எல்ஏக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தாவினர். ஆனால் அப்போதெல்லாம் அமைதியாக இருந்த தபசி முண்டல் வழக்கம் போல சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓராண்டு மட்டுமே இருக்கும் நிலையில் மீண்டும் கட்சி மாறியிருக்கிறார். அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் கட்சி தாவுவதால் 2021 77 இடங்களில் வென்ற பாஜகவிடம் தற்போது 65 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கின்றன. போதாக்குறைக்கு மேற்கு வங்கத்தில் பாஜக மதவாதத்தை வளர்க்கிறது, பிரித்தாளும் அரசியலை மேற்கொள்கிறது. அதை இந்த மண்ணின் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கட்சிக்குள் திரும்ப திரும்ப கூறினால் கூட என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை, அதனால்தான் கட்சி மாறுகிறேன் என தேர்தலுக்கு ஓராண்டு மட்டுமே இருக்கும் நிலையில் பாஜக இமேஜை டேமேஜ் செய்திருக்கிறார் தபசி முண்டல். ஆனால் அவர் கட்சியை விட்டு சென்றதால் எந்த பிரச்சனையும் இல்லை என உதறி தள்ளி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி. முகுந்த்மணி அதிகாரி, கிருஷ்ண கல்யாணி ஆகியோர் பாஜகவை விட்டு திரிணாமுல் காங்கிரசுக்கு தாவி மக்களவை வேட்பாளர்களாக களமிறங்கினர். ஆனால் மக்கள் அவர்களை தோற்கடித்தார்கள். மக்கள் இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என சாடி இருக்கிறார். தபசி முண்டல் எம்எல்ஏ பதவியில் இருக்கும் போதே கட்சியின் மாவட்ட தலைவர் பதவியை கேட்டார். அதற்கு பாஜக தலைமை ஒப்புதல் அளிக்கவில்லை. அதனால் தான் கட்சி மாறியிருக்கிறார். அவருக்கு கட்சிக்குள் ஆதரவு இல்லை. ஒரு வார்டு தலைவர் கூட அவருடன் செல்லவில்லை. அதனால் இது போன்ற சந்தர்ப்பவாத தலைவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என கொந்தளித்திருக்கிறார் சுவேந்து அதிகாரி. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோ பர்பா மேதினிபூரை பாஜக ஆதிக்கத்திலிருந்து விலக்கி கைப்பற்றும் ஆயுதமாக தபசி முண்டலை பயன்படுத்த திட்டம் வகுத்திருப்பதாக கூறப்படுகிறது.